காய்ஸ் காய்ஸ் ஃபைனலி சிபிஐக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து சந்தோஷமாக வந்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னலாம் ஆட்டம் ஆடினானுங்க எனக்கு அதுதான். இப்போ எங்கடா போனீங்க? இப்போ சன் நியூஸ் எங்கே போனீங்க? வந்து போட்டுகிட்டே இருந்தீங்களே ரிப்பீட் மோடில், இப்போ போடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கரண்ட் சினாரியோவில் என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில்குமார் அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் சொல்ல சன் நியூஸ்ல நியூஸ் கார்டு எல்லாம் எப்படி பறந்துச்சு ஞாபகம் இருக்கா? நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. அது மட்டும் இல்ல, இவன் என்னென்னலாம் பண்ணிருந்தாங்க, விஜயோட போட்டோவை போட்டுட்டு பேசுனீங்க. இப்ப என்ன யாரையுமே காணும், எங்க தலைமுறை ஆயிட்டீங்களா அப்படின்னு போட்டு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு போட்டு வரிசையா அந்த கேள்வி எல்லாம் போட்டு, ஒய் ப்ரோ ராங் ப்ரோ சன் நியூஸ்ல நியூஸ் கார்டு இன்னைக்கு போடுற போடு. 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சி அவ்வளோ வக்கனையா நீ பேசி போட்டல, உன் சேனல்ல போட்டல. ஒண்ணு அங்க உண்மையாரு, இல்லை இங்க உண்மையாரு. இது என்ன சீமான் மாதிரி அங்கேயும் இங்கே கேட்டோம் வாழ் மாதிரி. இந்த பாருங்க, சன் நியூஸ் தான் வந்து சைட்ல எடுத்துன்னு வந்து விட்டுட்டு இருக்கான், மைக் எடுத்து விட்டுட்டு இருக்கான். அது ஏதாவது பேசுவாரா, மாட்டுமா, நம்ம சேனல்ல போடலாமா அப்படின்ட்டு. எதுக்கு, ஏன்? ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. 100% ஒரு சதி திட்டம் இருக்கு. என்ன பேச வர்றதுக்கு என்ன இதெல்லாம் சொந்தம் பண்ணுறது. நீங்க தடுக்காது. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார், நாங்க பேசுறோம் சார், நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு. இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. அந்த கரண்ட் சினோரியோவில் கரூரில் நடந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க, சரியா? அதுக்கப்புறமேட்டு இதை பற்றி பேசினா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ பேசினாலுமே இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால வந்து பேசிட்டாரு, ஸோ தப்பு இவர் மேலே இல்லை அப்படின்னு வந்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. பேசலனாலும் இப்படி வந்து பேசுவீங்க. அப்புறம் என்னதான் சொல்கிறது நாங்கள்? இன்னைக்கு சொல்றேம்மா, நான் திரு விஜய் அவர்களை தவிர தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் கூட கரூரை விட்டு நகரவில்லை, தெரியுமா? 27 நைட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சரி தலைவர் கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு அப்புறம் எங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. தகவல் வருது, சார் 3 பேர் செத்துட்டாங்களாம், சார் 4, 8ன்னு தகவல் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. இம்மீடியட் ரியாக்ஷன், வாங்க போய் பார்த்துருவோம் என்று எல்லாரும் வந்த உடனே கரூர் பார்டர்ல நில்லுங்க, உள்ள வரக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சொல்கிறார். எவ்வளவு நேரம் இருந்தாங்க தெரியுமா? விடியற் காலை 3:30 வரை புஷி ஆனந்த், நிர்மல் அத்தனை பேரும் கரூர் பார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? அருண்ராஜ் எல்லாம், தெரியுமா? மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் எங்களை மிரட்டினார்கள். 144 போட்டிருக்காங்க, நீங்க வந்தா திருப்பி பிரச்சனையாவும், யாரும் வராதீங்க, ஹாஸ்பிட்டல் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது கோர்ட்ல சொல்றாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பு தவறி அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இதனால தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஐயோ நம்ம பிரச்சாரத்துக்கு வந்து இப்படி இறந்து போயிட்டாங்களே, அந்த இதில் போயிட்டு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல போய் பார்த்துருந்து அவங்க இறந்து போயிருந்தா, இப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எல்லாமே முடிஞ்சு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அடிச்சிட்டோமே, அவங்கள அவமானப்படுத்திட்டோமே, இல்லை ஏதாவது விபரீதம் நடந்து போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிட்னி திருடுறது ஒண்ணும் திருட்டு கிடையாது, முறைகேடு. கொஞ்சம் கூட வெக்கம் அல்ல. இவெல்லாம் அமைச்சரா உட்காரலாமாங்க? டெய்லி வேற நான் வாக்கிங் போயில எல்லா மருத்துவமனைகளும் நான் பார்வையிடுறேன். சும்மா பார்வையிட்டு கிட்னி திருடுறது திருட்டு கிடையாது. அவங்க விரும்பி தான் கொடுத்தாங்க. விரும்பி ஓ கிட்னியை கூட பாப்பா, ஓ கிட்னியை கொடுத்து வித்துக்கு நான் இத்தனை கோடி ரூபாய் தரேன் பேசுறதுக்கு ஆள் இருக்கான், ஓ கிட்னியை கொடுத்துருவியா நீ? அப்ப உனக்கு வந்த ரத்தம் அடுத்தவருக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்படிப்பட்ட அமைச்சர்லாம் தேவைதான திமுக? என்ன பண்றது? திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்றவன், பொய் சொல்றவன், ஆபாசமா பேசுறவன், இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. படித்தவங்க யாரும் இல்லை, கரெக்டான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, கவர்மெண்ட் எப்படி கொண்டு போகணுன்றது ஒரு ஆள் கிடையாது. ஆனால் வந்து எல்லா தப்பும் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, தப்பு பண்ணணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே டிவிக்கோட ஐடி விங் இருக்குங்களா, அதை அடிச்சுக்க முடியாது.
Virtual warriors. குமாங்குத்து குத்துறாங்க திமுகவை. வாயை திறந்தாலே அடி. இதுல ஒரு தனி நபரை பார்த்து ஒரு அரசாங்கமே பயப்படுதுன்னா அது தளபதி விஜயை பார்த்து. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமும் பயப்படுதுனாக்கா அது டிவிக்கே வாரியர்ஸ் மாதிரி எங்கப்பா இருக்கீங்க நீங்க? அது மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, ஐடிவிங்கன்னு ஒண்ணு தேவையே கிடையாது. அதை தாண்டி ஒரு டீம் ஒண்ணு இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய தகவலை உளவுத்துறை கூட எடுத்ததான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய பக்கபலமா டிவி கேக்கு இருக்குது. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுதான் ஐடிவிங் வைப்பாங்க. ஐடிவிங் வந்த பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவரு. அப்படி இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய்க்காக ஐடிவிங்ல இறங்கி வேலை பாக்குறாங்க. தலைமை கொடுக்கும் ஆக்சுவலா கண்டென்ட் அந்த போன் அப்படிதான் எல்லாம் ஐடிவி அப்படிதான். இங்க ஒரு விஷயத்த தளபதி பத்தி ஒருத்தன் பேசிட்டா அவன் எங்க இருக்கிறா பாவம் ஏடா பேசணும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு இருப்பான். தளபதி தனிநபர் தானே, அவர் வீழ்த்தையெல்லாம் நினைச்சாங்கல்ல, நாங்கெல்லாம் இருக்கிறோம்டா, எப்படி நாங்கெல்லாம் இருக்கிறோம்டா அப்படின்றத நீங்க எப்படி காட்டணும்னா அந்த வாரியர்ஸ் நீங்க இருக்கிற வரைக்கும் தளபதியோட கெண்டக்காலே அதை கூட புடுங்க முடியும். சீரியஸாக வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சும்மா கிடையாது, டிவிக்கே ஐடிவிங்ஸ் வந்து சும்மா கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். நிறைய ஒரு சில பீஸுங்கெலாம் சொல்லிட்டு இருக்கு, நீங்களாம் ஒரு ஃபேன்ஸ் ரசிகர்கள், விஜய் பார்க்க வந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ரசிகர்களாக இருந்தால் ஏங்க இன்டெப்த்தாக எப்படி சொல்கிறது, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே வந்து தோண்டி எடுத்து வீடியோ போட வேண்டியது ஒரு ஃபேன்ஸோட கடமை கிடையாது, அது ஒரு தொண்டரோட கடமை. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதிலேருந்து யாருமே வந்து ஃபேன்ஸு அடீல்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லிடுறதன் மூலம் நிறுத்திட்டு, ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம், டிவிகேக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், டிவிகே வரும்போது நாங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நாங்கள் இருப்போம், இன்டெப்த்தாக என்னென்ன கரண்ட் சினாரியோவில் என்னென்ன இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுற அளவுக்கு எங்கள் டிவிகே ஐடி விங்ஸ் க்ரோ ஆகிருக்கு, க்ரோ ஆகிட்டே இருக்கும், ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போயிட்டே இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளோ பேருக்குன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் ஒரே நைட்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி. இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒரு பர்சன் பண்ணுறதுக்கு வந்து 3 to 4 hours ஆகும். ஸோ வந்து அதுக்கான டாக்டர்ஸ் தான் வந்து பண்ண முடியும். எல்லா நார்மல் ஜென்ரல் டாக்டர் வந்து அதை பண்ண முடியாது, அதுக்காக படித்தவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் 41 போஸ்ட்மார்ட்டம் அவ்வளோ பெஞ்சஸ் இருக்கா? ஸோ அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து உடனே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்களா? எப்படி ஒரு சிங்கிள் நைட்டில் அந்த பிஃபோர் 4 எப்படி பண்ணி முடிக்க முடியும் 41 பாடிஸை? அது மட்டும் இல்லாம ஃபர்தர் அவர் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் ஆட் பண்ணாரு. என்ன ஆட் பண்ணாருன்னா, he added that when another political party AADMK had sought permission for rally in the same spot, அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்ட பொழுது கவர்மெண்ட் கொடுக்கல, ஆனால் ஏன் டிவி கேட் மட்டும் கொடுத்தாங்க அப்படிங்கறது கேள்வி எழுப்பப்பட்டது. saying that it was a narrow area. however எனக்கு புரியல, இதே மாதிரி தான் வந்து ஏடிஎம்க்கு வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்கல. ஆனால் வந்து எப்படி டிவி கேக்கு கொடுத்தீங்க? என்ன இது லாஜிக்கு? சுத்தமாக ஐடியா இல்லை. உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு மாநாடு நடந்தது, இத்தனை மாநாடு நடந்தது, என்ன நீங்கள் அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னே தெரியலையே, கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு புரியல, அந்த அளவுக்கு வந்து மட்ட சாம்பிராணியாக இருக்கீங்களானும் எனக்கு தெரியல. இப்போ நார்மலாக வந்து ஒரு கூட்டத்தில் இப்போ என்னது கரூரில் நம்ம என்னது டிஎம்கே பிரச்சாரம் நடந்தது, அந்த மாதிரி கூட்டம் வரும்னு நினச்சிங்களா? அவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும்? சரிப்பா, உங்கள் இதுக்கே வரேன், அவர் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நார்மல் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு கெஸ்ட் ஒரு கருத்து கணிப்பு கூடவா கிடையாது? இந்த பர்சனுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து கரெக்டாக போலீஸ் எல்லாம் வந்து ஸ்பாட்டில் இறக்கல. என்ன நீங்கள் கவர்மெண்ட்? எனக்கு ஒன்றுமே புரியலை. authorities granted permission to Vijay's rally அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. why state granted permission? இததான் பல வீடியோஸ்ல நம்ம கேட்டிருந்தோம். அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வரப்போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டேட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு, டெஃபினட்டா இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு உண்டு. ஸ்டேட்டுக்கு கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப் டு அப்படி இருக்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். Why state granted permission in the first place? கரூர் காவல்துறையின் வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவின் அடிப்படையிலேயே தாவேக தலைவர் விஜயும் மூத்த தலைவர்களும் சம்பவ இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றதாகவும்,
சம்பவ இடத்திலிருந்து ஓடும் நோக்கமோ தொண்டர்களை கைவிடும் நோக்கமோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்சியின் துணை பொதுச் செயலாளரை சம்பவத்தன்று தொடர்பு கொண்ட கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தாவேகா தலைவர்களை சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டு செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டிங்களா 200 ரூபாய் கொத்தடிமைகளா? கேட்டிங்களா? நல்லா காதை திறந்து கேட்டுக்கங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்களா? நியூஸ் தானே சொல்லிச்சே. ஆனால் பொது ஒழுங்கை காக்கும் நோக்கில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சை முடித்துக் கொண்டு மூத்த தலைவர்களுடன் புறப்பட்டதாகவும் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர்பலி நிகழ்ந்தது குறித்து அறியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் இருந்த தொண்டர்களை கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டிருந்த போது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் தாவேகா தொண்டர்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவ முடியாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதோ ரெண்டு நாள் வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக வந்து வீடியோவை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கேபிள் டிவிலேருந்து இந்த நியூஸ் சேனலே தூக்குறீங்களே, இனிமே வந்து வச்சு செய்வாங்க. நீங்க பண்றதெல்லாம் சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அடிப்பத்தாதெல்லாம் சொல்லல அதெல்லாம் தப்புங்க. அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடிப்பத்தான் சொல்ல இவங்க 4 தட்டு தட்டினாங்க, அவ்வளவுதான். அது வந்து நான் வந்து வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில உட்காந்து நான் பார்க்கல. எப்படி ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க, நீங்க கார்ல உட்காந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அது எப்படிங்க ஒரு நார்மலா சராசரி மனுஷனை வந்து ஒரு 4 தட்டு தட்டினாங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க? அந்த டைம்ல அவர் சீரியஸா இருந்தாரு, எப்படி நீங்க சொல்லுவீங்க? திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. முறைச்சதுக்கு தான் அடிக்க வர, அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சா நீங்க அடிப்பீங்களா? ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா என்ன கைஸ் இது? எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு தமிழ்நாடு போலீஸ்லாம் வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அவர் மேல ஆக்ஷன் எடுங்க. முறைச்சாலே இவங்க அடிப்பாங்க, அவரே சொல்றாரு. இவர் எப்படிங்க அப்படி சொல்லலாம்? முறைச்சதுக்கு தான் நாங்க 4 தட்டு தட்டினோம்னா முறைச்சா அடிப்பீங்களா? அடிக்கல, ஒழுங்கா அடிச்சு செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வந்து வக்காலத்து வாங்கினீங்களே, அப்ப எப்படி என்ன பேசியிருப்பீங்களா? அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்துலயுமே வன்முறையை தூண்டியதில்லை. ஒழுங்கா அடிக்கல, சும்மா 4 தட்டு தட்டணும். முறைச்சதுக்கு தான் 4 தட்டு தட்டணும். இது என்னது? இது வன்முறை இல்லாம என்ன லிஸ்ட்ல சார் சேரும்? நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களுக்கு பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முதல் நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வெட்டி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்ப கரண்ட் சிஎம்மா இருக்கீங்களே, நீங்க பண்ணுவீங்களா சார்? இல்ல வந்து என்னது 200 ரூபாய்க்கு வந்து சிங்சாங்க அடிச்சுட்டு இருப்பீங்களே, நீங்க பண்ணுவீங்களா? உட்காந்து இன்ஸ்டால வீடியோ போடுறது, யூடியூப்ல வீடியோ போடுறது, கேள்வி கேட்குறீங்களே, இப்போ நீங்க பேசுவீங்களா? இல்ல பேசதான் முடியுமா? பண்ணுவீங்களா நீங்க? இந்த மாதிரி நடந்துருச்சா, அவங்கள வந்து தத்தெடுத்தா அவங்க நம்ம லைஃப் லாங் வந்து அவங்கள நம்ம டேக் கேர் பண்றது நீங்க பண்ணுவீங்களா? பேசுறவங்களாம் வந்து அவன் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மாவை கூட கவனிக்க மாட்டான், ஆனா வந்து பேசுறதுக்கு வீடியோ மட்டும் போடுறானுங்க. அதான் ஒன்றும் புரியல. அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு. இந்த மாதிரிங்க நைட்டு 8-7:30 மணிக்கு இன்சிடெண்ட் தொடங்குது. நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கெலாம் வேகமாக இறப்புகள் எண்ணிக்கை தெரிந்து விட்டது. நைட்டு பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க. குறைஞ்சது அவர் அதை சொல்லலை, பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும். ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட் வில் டேக் 2 hours. போஸ்ட்மார்ட்டம் என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்க? உடம்புல ஒவ்வொரு பார்ட்லேருந்து சாம்பிள் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கின் கலரு, நெயில்குள்ளே எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். பிரெயின், ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு? நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை. வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு, மில்லாடு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது, அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம். மாநாடுக்கு என்ன எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்ட்டாக இருக்குது. ஃபாரன்சிக் டாக்டர் வேக்கண்ட்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது, ஆனால் ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறையில் பேசியிருந்தோமா? அங்கே எப்படியா நைட்டு 1 மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க? இதில் இவங்க மாட்டிக்குவாங்க.
உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி குரூஷியல் திங். அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா, இதான் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கில் எவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணானா, இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொருவினானா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அல்லது மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறார்களா? இது எதில் தெரியும்? மயக்க மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா? இது எதில் தெரியும்? போஸ்ட்மார்ட்டத்தில். எப்படிப்பா 41 பாடியை நைட்டே முடிச்சு காலையில் இது பண்ணீங்க? இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டால், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட்டு கேம். அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா அவரு? இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்க எப்படி இறந்தாங்க? இப்போ ஒரு சில பேர் மூச்சு திணறி இறந்துருப்பாங்க, ஒரு சில பேர் மிதிச்சு இறந்துருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அங்கே நிஜமாவே வந்து கத்தியால் கிழிச்சு அந்த மாதிரி இறந்துருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்டை நீங்கள் கேதர் பண்ணீங்களா? கொத்தடிமைகள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் போட்டு போங்க, எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படலை. இந்த மாதிரி இறந்துட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். வேற இதனால தான் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ரிப்போர்ட்டு கேதர் பண்ணீங்களா கேட்டால் பதில் இல்லை. எத்தனை பெஞ்ச் இருக்குன்னா பதில் இல்லை. அதுக்கான டாக்டர்ஸ் தான் வந்து பண்ணாங்களா? பதில் இல்லை. உங்களுக்கு நாட்டில் தமிழ்நாட்டில் எதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா, விஜயை வெட்டி போட்டிருக்க வேணாமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு பேசுவார். விஜயண்ணா குடும்பத்தை ஆபாசமா பேசுறது, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் விஜயண்ணா வந்து கொல்லணும், இது பண்ணணும், ஜெயில போடணும், ஆபாசமா அவர் குடும்பத்தை பத்தி இழுத்து, அப்பா அம்மாவை பத்தி இழுத்து இது பேசுறதுங்களாம் வந்து இந்த ஆளுங்கட்சியில இருக்குங்க. இதுக்கெல்லாம் உரிமை இருக்கா? உண்மை பேசுறதுக்கு உரிமை இல்லை. உண்மையை பேசி வீடியோ போட்டா போலீஸ் பிடிக்கிறீங்க. என்ன இது? என்ன இது? இதெல்லாம் ஜேர்னலிசம். சோ இப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு சுதந்திரம். காந்தி எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனாருன்னு தெரியல. சில பீப்புள்ஸா கூட நீங்க இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியிலே ஆபாசமா பேசுறாங்களே, ஆபாசமா பேசாதீங்க. ஒரு தனிநபர் ஆபாசமா பேசாதீங்க. உங்களோட என்னது கிரிட்டிசைஸை எடுத்து வைங்க. ஆபாசமா பேசிதான் வந்து ஒருத்தவங்களை வந்து தாக்கணும்னு கிடையாது. நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு என்று சொல்றேன். அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்காது, என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாது. துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்கள் எத்தனையோ கடந்திருப்பான் தலைவன். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்தோடய நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.